டிசம்பர் 7 2023 த ஹிந்து நியூஸ் அனாலிசிஸ். ஸோ இன்றைக்கான ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தோம் அப்படின்னா 114 சீட்ஸ் மைக்ரண்ட் கோட்டா கிளியர்ட் ஃபார் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி, கவர்மெண்ட்ஸ் நீட் லேட்டிடியூட் டு மேக் பீஸ். ஸோ நேற்று இந்த ரெண்டு நியூஸுமே ஒரு ஓரமாக குட்டி கோட்டா கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி ரெண்டு நியூஸுமே ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கு. ஸோ அப்போ அதோட இம்பார்ட்டன்ஸை தெரிஞ்சுக்கோங்க. நேற்று ஜஸ்ட்டு பேசினாங்க, இன்றைக்கி அதை பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த நியூஸ் முன்னாடி வந்திருக்கு. என்ன பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் பில் 2023 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2023. இந்த ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காஷ்மீர் மைக்ரண்ட்ஸு அண்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்லேருந்து இடம் மாறி இருப்பாங்கல்ல, அங்கேருந்து இங்கே வந்திருப்பாங்க இல்லையா, அந்த பீப்புளுக்கும் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா சீட் ரிசர்வ் பண்ணுறாங்க. இது எங்கே ரிசர்வ் பண்ண போகிறாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி இருக்குது இல்லையா, அந்த அசம்பிளியில் இனிமேல் கன்ஸ்டியூட் பண்ண போகக்கூடிய அசம்பிளியில். இதில் ஏர்லியர் 107 சீட் இருந்துச்சு பொதுவாக ஜம்மு காஷ்மீருக்கு. இப்போ 114 சீட்டோட இந்த ஜம்மு காஷ்மீர் அசம்பிளியை கன்ஸ்டியூட் பண்ண போகிறாங்க. அதில் இவங்க எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 370 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அவரோட அப்ராகேஷனை பற்றி பேசின அப்போசிஷனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஹோம் மினிஸ்டர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஆர்டிகல் 370 அப்ராகேட் பண்ணுறது மூலமாக டெரரிசத்துக்கு முடிவு கட்டுவோம் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் ஆர்டிகல் 370 டெரரிசத்தை முடிவு கட்டுறதுக்கு தடையாக இருந்துச்சுன்னு வேணால் பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காங்க. செட் அ ஜீரோ டெரர் பிளான் ஃபார்முலேட்டட் 3 years ago. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஜீரோ டெரர் பிளான் லான்ச் பண்ணோம். இது 2026 100% நாங்கள் அதை நடைமுறைப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. He said the reservation seat for Kashmiri migrants who were displaced from their own homes in 1990s. 1990 நடந்த பிரச்சனைனால காஷ்மீரை சேர்ந்த மக்கள் நிறையா மைக்ரண்ட்ஸாக வெளியேறிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிசர்வேஷன் கொடுக்க போகிறாங்க. வில் என்ஷூர் தட் த வாய்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி இஸ் ஹியர்ட் லவுட் அண்ட் கிளியர் இன் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி. அதாவது ஜம்மு காஷ்மீரோடைய சட்டசபையில் இவங்களுடைய வாய்ஸ் கேட்குறபடி நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க. த ரீஆர்கனைசேஷன் பில் இன்க்ரீசஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஜம்மு காஷ்மீர் அசம்பிளி ஃப்ரம் 107 to 114. 107 சீட்லேருந்து 114 சீட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. வித் 9 சீட் ரிசர்வேஷன். யாருக்காக? ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஜம்மு காஷ்மீரில் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு 9 சீட் ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. இட் ஆல்சோ எம்பவர்ஸ் த லெஃப்டினன்ட் கவர்னர் டு நாமினேட் த மெம்பர்ஸ் இந்த அசம்பிளி 2 from 3 மெம்பர்ஸ் இந்த அசம்பிளி. 3 பேரை அசம்பிளியில் லெஃப்டினன்ட் கவர்னர் நாமினேட் பண்ணலாம். காஷ்மீரி மைக்ரண்ட் கம்யூனிஸ்ட்லேருந்து 2 பேர், அதில் ஒரு ஆள் என்ன இருப்பாங்க அப்படின்னா உமனாக இருப்பாங்க. அண்ட் தேர்ட் மெம்பர் பீயிங் எ ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் POK. அடுத்து, த ஜம்மு காஷ்மீர் ரிசர்வேஷன் பில் சீக்ஸ் டு ரீப்ளேஸ் த டேர்ம் வீக் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ் கிளாஸஸ், சோசியல் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ் கிளாஸஸ் அப்படிங்கிற டேர்மை மாற்றி அதுக்கு பதிலாக அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு மாற்ற போகிறாங்க. ஒரிஜினலாக இந்த டேர்ம் எங்கே இடம் பெற்றிருந்துச்சு அப்படின்னா ஜம்மு காஷ்மீரோடைய ரிசர்வேஷன் ஆக்ட் 2004 இடம் பெற்றிருந்துச்சு. இந்த நியூஸோட தொடர்ச்சி பேஜ் நம்பர் 10 கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ 2004 இவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறதுக்காக ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த சட்டத்தை பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. பெர்டைன் டு ரிசர்வேஷன் இன் அப்பாயின்மெண்ட் அண்ட் அட்மிஷன்ஸ் இன் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ். அதாவது இன்ஜினியரிங் மாதிரியான கோர்சஸ் படிக்கிறோம் இல்லையா, அதான் ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ். இந்த 3 பேருக்குமே ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. Mr. Char said that the opposition contention that the law cannot be amended as the principal act passed on August 5, 2019 is under challenge, does not hold ground as the apex court never stayed the implementation. அதாவது இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சட்டத்தை நீங்கள் அமெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த சட்டம் ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினி கீழே இருக்குது. அதாவது நீதிமன்றத்தில் நாங்கள் இதுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துருக்கோம், அதுக்கான வெர்டிக்ட் இன்னும் பாஸ் ஆகலை, அதுக்கிடையில் நீங்கள் எப்படி இந்த சட்டத்தை அமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு எதிர்க்கட்சியினர் கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு பதில் சொன்ன அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆமாம், அது நீங்கள் கேஸ் தான் போட்டிருக்கீங்க, இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரல, ஆனால் சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துலையும் ஆர்டிகல் 370 இம்ப்ளிமெண்டேஷனை ஸ்டே பண்ணவே இல்லை. அந்த ஆக்டை ஸ்டே பண்ணியிருந்தா தான் நம்ம அதை அமெண்ட் பண்ண முடியாது. ஸ்டே பண்ணலை, வெர்டிக்ட் வரட்டும், அது எந்த பக்கம் வேணால் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. Said former Prime Minister Jawaharlal Nehru made historical blunders by taking the Kashmir issue to the United Nations and agreeing to ceasefire when the army was winning the war. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, இந்தியாவினுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வரலாற்று ரீதியில் நிறைய இமாலய தவறுகள் செய்துவிட்டார். அவர் காஷ்மீர் பிரச்சனையை யுனைடெட் நேஷனுக்கு எடுத்துகிட்டு போனது தப்பு, அண்டு சீஸ்ஃபயருக்கு ஒத்துக்கிட்டது தப்பு. அதனால் நமக்கு POKங்கிற பகுதியை நான் இழந்துட்டோம், இல்லைன்னா அந்த POK இந்தியா கூட வந்திருக்கும் அப்படின்றாங்க. இது என்னமோ உண்மை தான். சரி, அப்புறம்
Mr. Shah was responding to Congress member Adin Ranjan Chaudhary statement, though terror attacks have dipped in Kashmir Valley, such incidents have increased across Pir Panjal in Jammu region. அதாவது காஷ்மீர் வேலியில் இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்து குறைஞ்சிருக்கு, பட் பீர்பாஞ்சல் வேலி அண்ட் ஜம்மு ரீஜியனில் இந்த டெரரிசம் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டெரரிசத்தையும் ஆர்டிக்கல் 370 கனெக்ட் பண்ணுறாங்க. யாருமே சொல்லவே இல்லை 370 ரிமூவ் பண்ண பின்னாடி டெரரிசம் வந்து நின்று போயிடணும். ஸோ 370 ஸ்க்ராப் பண்ணால் கண்டிப்பாக செப்பரேஸ்ட் ஐடியாலஜி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறையும். செப்பரேட்டிஸ்ட் ஐடியாலஜினா பிரிவினைவாத எண்ணம். ஸோ ஜம்மு காஷ்மீரை பிரித்து பாகிஸ்தானுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. இதுதான் வந்து பிரிவினைவாத எண்ணம். Meanwhile, he did not answer to the pointed question from opposition members on when assembly election will be held in Jammu Kashmir or when the state will be restored. அதாவது இவ்வளோத்துக்கு பதில் சொன்ன ஹோம் மினிஸ்டர் வந்து 2 விஷயத்துக்கு பதில் சொல்லலை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ரைட் இதெல்லாம் ஓகே, எப்போ ஜம்மு காஷ்மீரில் எலெக்ஷன் நடத்த போகிறீங்க அதுக்கு பதில் சொல்லலை, எப்போ ஜம்மு காஷ்மீரில் திருப்பி ஸ்டேட் விட்டோ கொடுக்க போகிறீங்க அதுக்கும் பதில் சொல்லலை. இதுக்கு எங்கே வருது? ஸோ அடுத்து அதே பேஜில் பாருங்கள். கவர்மெண்ட் நீட்ஸ் லேட்டிடியூட் டு மேக் பீஸ் சேஸ் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இவர் எதில் எப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று இந்த அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி கேஸ் போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அஸ்ஸாம் அக்கார்டு 1985 கொண்டு வந்த ஒரு ஒப்பந்தம். இது வந்து அஸ்ஸாமில் ஏற்பட்டக்கூடிய அந்த வன்முறையை முடிவு கட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒப்பந்தம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அஸ்ஸாமுக்கும் இடையில் போடப்பட்ட ஒப்பந்தம். இதன்படி செக்ஷன் 6A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 இணைக்கப்பட்டது. இதன் மூலமாக 2-3 விஷயம் சேர்த்துருந்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966 ஜனவரி 1. ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்தவங்கள என்ன பண்ணலாங்க அப்படின்னா சிட்டிசன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜனவரி 1 1966 மார்ச் 21 1924 1971 இந்த டேட்டுக்கு இந்த இடப்பட்ட காலகட்டங்களில் வந்தவங்களும் சிட்டிசன் கிடையாது, ஆனால் சிட்டிசன்ஸுக்குள்ள ரைட்ஸ் வந்து கொடுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் ஓட்டிங் ரைட்ஸ் மட்டும் கிடையாது. பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ஸுக்கு சரியா இவங்களுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் வந்தவங்கள சிட்டிசன் ரைட்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. சரியா, இதுதான் வந்து பாயிண்ட்டு. இதுதான் வந்து அதில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருனே தெரியாத ஒருத்தவங்கள இவங்க எல்லோரும் யார் இல்லீகலாக நுழைஞ்சவங்க. கரெக்டாக, இப்போ இல்லீகலாக நுழைஞ்சவங்களுக்கு நாம் ஏன் சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும்? இதனால் அஸ்ஸாமுடைய கல்ச்சர் வெகுவாக பாதிக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டோட இந்த செக்ஷன் 6A ஆஃப் 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்டை வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதில் நேற்று சீஃப் ஜஸ்டிஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, அஸ்ஸாமுடைய கல்ச்சர் பாதிக்கப்படுறதுங்கிறதுக்கு எந்த மெட்டீரியல் எவிடன்ஸும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூட்டியை பற்றி பேசியிருக்காங்க. கவர்மெண்ட்ஸு தங்களை அந்த பீஸை நிலநாட்டுறதுக்காக காம்ப்ரமைஸை வந்து கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏதாவது வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா? அந்த நேரத்தில் நடந்தால் ஆயுதம் தாங்கிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு இந்த அஸ்ஸாம் அக்கார்டு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பயன்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பேசியிருக்காங்க. அண்ட் த நியூ சிட்டிசன்ஷிப் ரெஜிம் விச் ஃபாலோட் இட்ஸ் வே மைட் பி அன் அட்ஜஸ்ட்மெண்ட் ரீச்டு பை த ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் டு காம் த வேவ்ஸ் ஆஃப் வயலண்ட் ஆன்டி இம்மிக்ரண்ட் ப்ரொட்டஸ்ட். அதாவது இடம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு எதிராக அஸ்ஸாமில் நடந்த கலவரத்தை தடுக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் எடுத்த ஒரு அமைதிக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது. யூ மஸ்ட் கிவ் த கவர்மெண்ட் தட் லேட்டிடியூட். அந்த ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இன்றைக்குமே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் நிறையவே இன்சர்ஜென்ஸ்னாலையும் வயலன்ஸ்னாலையும் அஃபெக்ட் ஆகிருக்கு, ஆகத்தான் செய்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இது நம்ம இதனுடைய பேக்ரவுண்டை பற்றி பேசுகிறாங்க. செக்ஷன் 6A ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1955 அகேன்ஸ்டாக நிறையா சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ அதைத்தான் வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் கோர்ட்டில் விசாரிச்சுட்டு இருக்கதா பேசுகிறாங்க. மிஸ்டர் திவான் செட் ஜஸ்டிஃபிகேஷன் தட் தேர் வாஸ் அ வயலண்ட் பொலிட்டிக்கல் அஜிடேஷன் leading to a political settlement was not sufficient basis to single out Assam for implementing an entirely new citizenship regime under section 6A. அதாவது பொலிட்டிக்கல் அஜிடேஷன் நடக்குது, அதுவும் வன்முறையாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் கொண்டு வராங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இது எல்லாத்துக்காக புதுசாக ஒரு சிட்டிசன்ஷிப் ரெஜிமையே க்ரியேட் பண்ணுறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லீகல் இமிக்ரேஷன்ஸ் வந்து அஸ்ஸாம் இதுக்கு முன்னாடி அஸ்ஸாமுக்குள்ளே நுழைஞ்ச இந்த சட்டத்துக்கு புறம்பாக குடிபெயர்ந்தவங்களுக்கு நீங்கள் சிட்டிசன்ஷிப்பை கொடுக்குறீங்க, இந்திய குடியுரிமையினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. The promise made is never perfect. Every promise made is never perfect. எந்த ப்ராமிஸ் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னாலும் அது எப்போவுமே பெர்ஃபெக்டாக இருக்காது. The state of Assam was riven with strife at the time.
Does the government arrive at this compromise to bring peace to Assam or allow the strife-ridden state to continue in its path of violence merely because the compromise may discriminate among states? அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அஸ்ஸாமில் நடந்துட்டு இருந்த பிரச்சனையை கவர்மெண்ட்டு அஸ்ஸாமை கூட்டிகிட்டு வந்து சமாதானப்படுத்தணுமா, இல்லை அந்த வன்முறையை கண்டுக்காமல் இருந்துடணுமா? அப்படி அந்த வன்முறையை கண்டுக்காமல் இருக்கிறதுக்குங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன பிரச்சனை என்ன? அந்த நம்ம கொண்டு வர அந்த காம்ப்ரமைஸ் வந்து மற்ற ஸ்டேட்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வன்முறையை அப்படியே நம்ம தொடர விட்டுறாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. பட் த சீனியர் லாயர் ஆர்கியூட் தட் செக்ஷன் 6A வாஸ் டிஸ்கிரிமினேட்டரி இன் இட் செல்ஃப். நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, செக்ஷன் 6A டிஸ்கிரிமினேட்டரி தான். த ப்ரொவிஷன் கேனாட் பி ஜஸ்டிஃபைங் சேயிங் தட் இட்ஸ் சப்ஜெக்ட் வாஸ் குட். அதோட நோக்கம் சரியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக அதோடைய ப்ரொவிஷன்ஸும் சரியாக இருக்குதுன்னு நம்ம பேசக்கூடாது. இல்லீகல்ஸை வந்து சிட்டிசன்ஸாக ட்ரீட் பண்ணுறது தப்பு, அன்ஈக்குவல்ஸை வந்து ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதும் தப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வாதிட்டிருக்காரு. இதை நியூஸில் கொடுத்துருக்காங்க. இதோட ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படிங்கிறத ஃபர்தராக வந்து நம்ம பார்க்கலாம். ஐ மீன் இனிமேல் வரக்கூடிய வாதங்களில், இனி நாட்களில் வரக்கூடிய வாதங்களையும் அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நடந்து முடிஞ்ச தேர்தல்னால நிறைய எலெக்ஷன் ரிலேட்டடான நியூஸ் எல்லாம் நிறையா வந்துகிட்டே இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை, அது பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு வந்து பயன்படாது. அதுக்கடையில் அங்கே இங்கேயும் சில நியூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்ப்போம் சார்தாம் ப்ராஜெக்ட் தொடர்ந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துகிட்டே இருக்குது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த சில்கேரா டன்னல் அதில் நடந்த அந்த பிரச்சனை இருக்குது இல்லையா, அந்த சரிஞ்சிருந்து 41 வேலையாட்கள் கூலியாட்கள் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அவங்கள திருப்பி மீட்கிறதுக்கு ஒரு 17 நாளாக போராட்டம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ இந்த விஷயத்துக்கு இந்த விஷயமும் எதோட ஒரு பார்ட் அப்படின்னா சார்தாம் ப்ராஜெக்டினோட ஒரு பகுதி, அவ்வளோதான். அப்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அதாவது சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு செஞ்சிங்களா, அது ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்விக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லியிருக்காங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்னா, என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சார்தாம் ப்ராஜெக்ட்டுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்சு ஆகஸ்ட் 22, 2013 கொடுத்த நோட்டிஃபிகேஷன் படி நேஷ்னல் ஹைவேஸோட எக்ஸ்பேன்ஷன், அதாவது 100 கிலோமீட்டருக்கும் அதிகமாக தேசிய நெடுஞ்சாலைகளை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகரிக்க போகிறோம் அப்படின்னா, more than 40 meters on existing alignments and 60 meters on re-alignments required prior environmental clearance. ஒன்றும் இல்லை, 100 கிலோமீட்டருக்கும் மேலே தேசிய நெடுஞ்சாலைகளை நம்ம விரிவாக்கம் செய்கிறதா இருந்தால், அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய சாலைகளை நம்ம வந்து 40 மீட்டர் அல்லது 60 மீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம்னா அகலப்படுத்த போகிறோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் தான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து 100 கிலோமீட்டருக்கும் கம்மியான ஒரு ப்ராஜெக்ட் தான், அதனால் இதுக்கு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் தேவையில்லை. இதில் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக புதுசாக ரோடு போட போகிறது இல்லை, இவங்க பண்ண போகிற எக்ஸ்டென்ஷன் வந்து குட்டி குட்டியாக பார்சலாக, அதாவது இப்படி ஒரு ஃபுல்லாக ரோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை தான் அவங்க பார்சல்ஸ்னு சொல்கிறாங்க, குட்டி குட்டி பார்சல்ஸாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒட்டு மொத்தமாக ஒரு 53 பார்சல்ஸை சூஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது தனித்தனியாக தான் இருக்கே தவிர இது இதனுடைய தனித்தனியாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 100 கிலோமீட்டருக்கு கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இதிலே சார்தாம் ப்ராஜெக்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் வெதர் கனெக்டிவிட்டி டு 4 மேஜர் பில்கிரிம் சைட்ஸ் இன் உத்தரகாண்ட், அதாவது கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி அண்ட் கங்கோத்ரி, இந்த 4 பகுதிகளுக்கும் அனைத்து கால சாலைநிலைகளை வந்து உருவாக்குறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த சார்தாம் ப்ராஜெக்ட். இந்த மினிஸ்டர் மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி நாங்கள் ஒரு ஹை பவர்ட் கமிட்டி கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கமிட்டியோட வேலை என்ன அப்படின்னா, சார்தாம் ப்ராஜெக்ட்ஸுக்கு அதோட என்டையர் ஹிமாலயன் வேலிஸுக்கு என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத பார்த்து, ஸோ அதுக்கு EIA வேணுமா வேணாமா அப்படிங்கிற டைரக்ஷன்ஸை கொடுக்கறது தான் இந்த ஒரு ஹை பவர்ட் கமிட்டியினுடைய வேலை, அவங்களோட பணி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள். இந்தியா ரிமைன்ஸ் மியான்மர் டு ரிட்டர்ன் டு ஃபெடரல் டெமோக்ரஸி. அதாவது மியான்மரில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, அவங்களுடைய இராணுவ ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏற்கனவே இருந்த டெமோக்ரஸியை கலைச்சிட்டு அங்கே இராணுவ ஆட்சி நடத்திட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு ரிபலியஸாக ஜுண்டா அப்படிங்கிற ஒரு குழு பீப்புள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிலிட்ரி ரெஜிம்க்கு அகேன்ஸ்டாக சண்டை போட்டுட்ருக்காங்க. இதனால் அங்கேருந்து பாதிக்கப்பட்ட நிறையா பீப்புள் வந்து மைக்ரண்ட்டாக இந்தியாவுக்குள்ளே நுழையிறாங்க. இது இந்தியாவுக்கு பெரிய தலைவலி. ஏன்னா இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து அந்த ஃபெடரல் டெமோக்ரஸி இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவும் மியான்மர் நல்ல உறவில் இருப்பாங்க. ஸோ அதனால் மியான்மர் வழியாக இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் ஊடுருவல்களை ஈஸியாக தடுக்கலாம். சீனா வழியாக இந்தியாவுக்குள்ளே எதுவுமே நுழைய முடியாது, ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப டைட்டனான பார்டராக இருக்கும். பட் மியான்மரோட பார்டர் அப்படி கிடையாது,
ஃபுல்லாகவே வந்து டைட்டாக இருக்காது, அங்கங்கே நிறைய கேப்ஸ் இருக்கும். ஸோ இதை பயன்படுத்தி சீனாவிலேருந்து மியான்மர் வழியாக இந்தியாவுக்குள்ளே நிறையா வந்து இன்ஃபில்ட்ரேஷன்ஸ், அதாவது ஊடுருவல்கள் வந்து இது வருது. அண்ட் ஆயுதங்கள், அப்புறம் ட்ரக்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஸோ இது இன்டர்னல் செக்யூரிட்டியில் நிறைய பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணுறனால இந்தியாவுக்கு வந்து மியான்மருடைய சப்போர்ட் தேவைப்படுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்தியா மியான்மர்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. இதில் இந்த ஃபெடரல் டெமோக்ரஸியோட ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றியும் பேசியிருக்காங்க. இதுதான் இதோட நியூஸ். இந்தியா அண்ட் வெனஸ்டே ரிமைண்ட் மியான்மர் டு ரிட்டர்ன் டு த பாத் ஆஃப் ஃபெடரல் டெமோக்ரஸி. கூட்டாட்சி ஜனநாயகத்துக்கு வந்து திரும்புங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. Who held a foreign office consultation with the Myanmar delegation led by Deputy Foreign Minister of Myanmar யூ லிவ் அதாவது டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர், மியான்மரோட டெப்யூட்டி ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரி சந்தித்து பேசியிருக்காங்க. ஸோ அதில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடும் நிறையா விஷயங்களை பற்றி பேசணும். இதில் பார்டரோட சிச்சுவேஷன், செக்யூரிட்டி, பாதுகாப்பு, ட்ரேடு, அப்புறம் காமர்ஸ், அதாவது வர்த்தகம் மற்றும் வணிகம், அப்புறம் தொடர்பு, கனெக்டிவிட்டி, ஸ்டேட்டஸ் ஆஃப் பைலேட்ரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இரு நாடுகளும் சேர்ந்து கொண்டு வரக்கூடிய மேம்பாட்டு திட்டங்கள், அதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிற வகையில் நாங்கள் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தணும். இந்த இந்தியன் சைடு ரீஇட்ரேட்டட் இட்ஸ் சப்போர்ட் டு மியான்மர் ஃபார் அ டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் ஃபெடரல் டெமோக்ரஸி. மியான்மர் வந்து கூட்டாட்சி ஜனநாயகமாக உருமாறுறதுக்கு இந்தியாவினுடைய ஆதரவு எப்போதுமே உண்டு. மியான்மர்ஸ் military has been battling armed insurgents who have forced it out of several townships over the past few weeks. அதாவது ஒரு சில வாரங்களாக இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் நிறைய சண்டை நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத பற்றி கொடுக்குறாங்க. Following intense fighting, thousands of Myanmarese nationals including former military personnel recently sought refuge in India. ஸோ இதனால் பாதிக்கப்பட்ட நிறையா மக்கள் இந்தியாவுக்குள்ளே அகதிகளாக நுழையிறாங்க. இது எப்போவுமே இந்தியாவுக்கு பிரச்சனை. அஸ்ஸாம் அக்காட்லேயுமே பார்த்தோமே, பங்களாதேஷில் நடந்த பிரச்சனைனால பங்களாதேஷுக்குள்ளேருந்து நிறைய பேர் வந்து அஸ்ஸாமுக்குள்ளே வந்துட்டாங்க. அதனால் அஸ்ஸாமுக்குள்ளே ஒரு வயலண்ட் பிரச்சனை வந்துச்சு. அதை சமாளிக்கிறதுக்காக அஸ்ஸாம் அக்காடு வந்துச்சு. அதனால் இப்போ நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுறாங்க. அதை சேலஞ்ச் பண்ணுறதுனால இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு, புரியுதா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஒன்று தொட்டு ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ரெஃப்யூஜி ப்ராப்ளம் இந்தியாவுக்கு எப்போவுமே பிரச்சனைக்குரிய ஒரு விஷயம். ஏற்கனவே வந்து ஒரு செட் ஆஃப் முஸ்லீம் பீப்புள் வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்காக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ். அவங்களும் மியான்மரை சேர்ந்த மக்கள் தான். ஸோ இவங்க வந்து ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ்னு சொல்லி அழைக்கப்படுறவங்க. ஸோ இவங்க வந்து இனப்படுகொலைக்கு உட்பட்டவங்களாக இருந்தாங்க. ஸோ அவங்க இந்தியாவுக்குள்ளே தஞ்சம் புகுந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்தியாவுக்கும் மியான்மருக்கும் உள்ள உறவு பாதிக்கப்படும் அப்படிங்கிறனால ஸோ இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் மாறா என்ன பண்ணாங்கன்னா, இந்தியா பங்களாதேஷை அவங்கள ரிசீவ் பண்ண வச்சு பங்களாதேஷுக்கு போய் நேரடியாக சப்போர்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா நேரடியாக இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் பங்களாதேஷ் மூலமாக மறைமுகமாக யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரோஹிங்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு பங்களாதேஷில் தங்கும்போது ஸோ இவங்களுக்கு தேவையான உதவிகள், எய்டு, அப்புறம் இவங்களுக்கு தேவையான அந்த பணம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்தியா வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. இது இந்தியா மியான்மர் ரிலேஷனுடைய ஒரு சப்போர்ட். நீங்கள் மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா ரோஹிங்கியா முஸ்லீம்ஸை சேர்த்துக்கணும். ஆனால் இந்தியாவோட டிப்ளமேட்டிக் கன்சர்னை பார்த்தோம் அப்படின்னா, அவங்கள சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மியான்மர் நம்ம மேலே கோவப்படுவாங்க. ஸோ ஆல்ரெடி பார்டர்ஸோடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம மேலே கோவம் காட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க எதையுமே. ஸோ அதனால் இந்தியாவுக்கு தான் தலைவலி. அதனால் இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்படுது. டூ சைட்ஸ் டிஸ்கஸ் செக்யூரிட்டி சிச்சுவேஷன், பார்டர் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்நேஷனல் கிரைம்ஸ், இதெல்லாம் பற்றி பேசினாங்க. இந்த டிரான்ஸ்நேஷனல் கிரைம்ஸ்னு சொன்னால நாடு தாண்டிய குற்ற செயல்பாடுகள், இதில் தான் வந்து முக்கியமாக இந்த ட்ரக்ஸு கடத்துறது, ஆயுதம் கடத்துறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஈடுபடும். இந்த இந்தியன் சைட் இட் கண்டினியூ டு சப்போர்ட் பீப்புள் சென்ட்ரிக் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பற்றி பேசும்போது இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக பயன்படக்கூடிய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கு ஆதரவளிப்போம், இன்க்ளூடிங் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட். இதுக்குள்ளே இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட்ஸும் ஈடுபடும். இந்த டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் தான் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸ்னு பேசுகிறாங்க. அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் ராக்கேன் ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அண்டு பார்டர் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், அதாவது எல்லைப்புற பகுதி மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழேயும் ராக்கேன் மாநில மேம்பாட்டு திட்டத்துக்கு கீழேயும் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மியான்மர் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பேனல் ஒர்க்கிங் ஆன் கைட்லைன்ஸ் ஆன் சைஸர் ஆஃப் பர்சனல் டிஜிட்டல் டிவைசஸ். அதாவது ஜேர்னலிஸ்ட், இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு அண்டு அது தொடர்பான ப்ரெஸ் பீப்புள்ஸ், மீடியா பீப்புள்ஸ், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க மேலே ஏதாவது ஒரு கேஸ் வரும்போதோ இல்லை ஏதாவது பிரச்சனை வரும்போதோ போலீஸ் பர்சனல் அண்டு இன்வெஸ்டிகேஷன் பர்சனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது காவல் அதிகாரிகள் மற்றும் விசாரிக்கும் அதிகாரிகள், இவங்களை கைது செய்யும் போது இவங்களுடைய பர்சனல் டிவைசஸையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைஸ் பண்ணிடுறாங்க.
சரியா? அந்த பர்சனல் டிவைசஸ் இன்க்ளூட் அவங்களுடைய ஃபோனு, ஹார்ட் டிஸ்க்கு, கம்ப்யூட்டர், இந்த மாதிரி விஷயங்கள். இதில் அவங்களுடைய அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக அதை சூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறையா பர்சனல் விஷயங்களும் அடங்கும். அண்டு இந்த சைஸ் பண்ணிவிட்டு அவங்க எப்போ திருப்பி கொடுக்குறாங்க, அது என்னென்ன எடுத்திருக்காங்க, என்னென்ன காப்பி பண்ணுறாங்க, இது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ இதனால் அவங்களுடைய பர்சனல் டேட்டா வந்து பாதிக்கப்படுது, அவங்களுடைய ரைட் டு ப்ரைவசி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத மாதிரி குறிப்பிட்றாங்க. ஸோ ரீசெண்டாக நடந்த நியூஸ் கிளிக் பிரச்சனைகளையும் அண்ட் நிறையா மீடியா பீப்புள்ஸ் மேலே நடந்த இன்வெஸ்டிகேஷனாலையும் பாதிக்கப்பட்ட மீடியா பீப்புள்ஸ் எல்லாருமே சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதிலிருந்து வந்த விளைவாக பேச்சுவார்த்தைகள் அண்ட் கேசஸ் நடந்துகிட்ருக்கு. அதோட பற்றி தான் வந்து இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. Supreme Court government in Supreme Court on Wednesday remained ambiguous about framing guidelines for investigating agencies to follow during the seizure of electronic evidences from personal devices including mobile phone and computers. இந்த மாதிரி பர்சனல் டிவைசஸை மாதிரியான எலக்ட்ரானிக் எவிடன்ஸை வந்து சைசர் பண்ணும்போது என்னென்ன கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ், அதாவது விசாரணை செய்யக்கூடிய இந்த நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணுறதுக்காக வந்து நாங்கள் வந்து முழு முயற்சியில் ஈடுபட்டுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போ கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணலை, கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணுறத பற்றி தான் பேசியிருக்காங்க. எப்போ இந்த கைட்லைன்ஸ் வந்து எப்போ கொண்டு வர போகிறோம்? கவர்மெண்ட் ஹேட் பீன் சிட்டிங் அந்த இஷ்யூ ஃப்ரேமிங் கைட்லைன்ஸ் ஃபார் நியர்லி 2 years. 2 வருஷமாவா கைட்லைன்ஸ் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 2 வருஷமாச்சு கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க. Solicitor General for the government Mr. Raju said the committee was working on the issue and would get instruction by the next week. அடுத்த வாரத்தில் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நாங்கள் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் மேலும் என்ன வாதிட்டுருக்காங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் டிவைசஸ் குட் நாட் பி சைஸ்ட் அண்ட் கெப்ட் இன் த கஸ்டடி ஆஃப் ப்ரோப் ஏஜென்சிஸ் இன்டெஃபினெட்லி. அதாவது நீங்கள் சைஸ் பண்ணுறீங்க, காலவரையற்றி சைஸ் பண்ணி உங்கள்கிட்ட வச்சுக்க முடியாது. அட்மோஸ்ட் தே குட் டேக் காப்பீஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆர் கண்டென்ட் இந்த டிவைஸ். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டிவைஸோட காப்பி எடுத்துகிட்டு நீங்கள் எனக்கு திருப்பி கொடுத்துடணும். நீங்கள் என்னென்ன விஷயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க, எது உங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை காப்பி எடுத்துகிட்டு அந்த டிவைஸ் எனக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. த லாயர் அலாங் வித் சீனியர் அட்வொகேட் சித்தார்த் அகர்வால் said that they have செப்பரேட்லி கிவன் தேர் சஜஷன் ஃபார் த ப்ரொபோஸ்டு கைட்லைன்ஸ். ஸோ இந்த லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கைட்லைன்ஸுக்கு தேவையான அட்வைசஸ் வந்து நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கோம், சஜஷன்ஸை கொடுத்துருக்கோம். திஸ் இஸ் அன் இம்மீடியட் டிசிட். சம் 300 டிவைசஸ் ஹேவ் பீன் சைஸ்டு ஃப்ரம் அரௌண்ட் 90 ஜேர்னலிஸ்ட். 90 ஜேர்னலிஸ்ட்கிட்ட அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் 300 டிவைசஸ் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைஸ் பண்ணியிருக்காங்க. How will you feel if someone comes to your house and sizes and reads your letter? This is a complete assault on journalist freedom. அதாவது திடீர்னு யாராவது ஒருத்தவங்க உள்ளே வர்றாங்க, நாங்கள் விசாரணை பண்ண போகிறோன்றாங்க, நம்ம வச்சுருக்கிற எலக்ட்ரானிக் டிவைசஸ் பூரா எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்க நம்மளுடைய எல்லா பர்சனல் டிவைசஸையும் பர்சனல் மேட்டர்ஸையும் அவங்க ரீட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஜேர்னலிஸ்டிக் ஃப்ரீடம் மேலே இருக்கிற ஒரு தாக்குதல் அப்படின்னு வந்து இங்கே குறிப்பிட்றாங்க. The academies have contended that the seizure of their digital devices amounted to a violation of their right to privacy and run the risk of losing their life's work when police carry off their computers and drives after raid. ஒரு ரைட் பண்ணி போலீஸ் கம்ப்யூட்டரையும் ஹார்ட் டிஸ்கையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க கஷ்டப்பட்டு அவங்க எழுதி வச்சுருந்த நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையோடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க, லைஃப்ஸ் ஒர்க்குன்றாங்க. எங்கள் வாழ்க்கையை கொடுத்து நாங்கள் அந்த வேலையை பார்த்து வச்சுருக்கோம், நிறைய விஷயம் பண்ணி வச்சுருக்கோம், எங்களுடைய வாழ்வாதார வேலை அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறீங்க, எங்களுடைய வாழ்க்கையை இழந்த மாதிரி இருக்குது, இது எங்களுடைய ரைட் டு ப்ரைவசி மேலான வயலேஷன் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இந்த நியூஸோட பிரச்சனை. சரி, அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் என்னை பொறுத்த வரைக்கும். யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் இந்த வருஷம் குஜராத்தோடைய கர்பா நடனத்தை வந்து கர்பா டான்ஸை வந்து இடம்பெற்றிருக்கு. குஜராத் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஆஃப் கர்பா வாஸ் ஆன் வெனஸ்டே இன்க்ளூடட் இன் த லிஸ்ட் ஆஃப் இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் பை த யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்டு கல்ச்சரல் ஆர்கனைசேஷனல் யுனெஸ்கோ. இது வந்து இந்தியாவிலேருந்து இடம்பெற்ற 15வது கல்ச்சரல் ஐட்டம்ஸ். அப்போ சோஃபார் இந்தியாவிலேருந்து யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து என்ன, 15. அடுத்து கொல்கத்தாஸ் துர்கா பூஜா வாஸ் த லாஸ்ட் ஒன் ஆடட் 2 years ago. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி கொல்கத்தாவுடைய துர்கா பூஜை தான் வந்து சேர்த்துருந்தாங்க. இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பமேளா இதில் இடம்பெற்றிருக்கு. ஸோ கும்பமேளா இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான பண்டிகை. The inclusion has been made under the provisions of the 2003 Convention for Safeguarding of Intangible Cultural Heritage. அதாவது இந்த மாதிரி அழிவுபடுத்தப்படாத, அதாவது அழிக்கப்படக்கூடாது, அதை பாதுகாத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய இந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜுக்காக அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக 2003 ஒரு மாநாடு நடந்துச்சு.
இதை வந்து யுனெஸ்கோ நடத்துகிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் யுனெஸ்கோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ், இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க ஒன்று. ஒரு வேளை இதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை அவங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும். த இன்டர்நேஷ்னல் பாடி டிஸ்கிரைப் த கார்பா இஸ் அ ரிச்சுவலிஸ்டிக் அண்டு டிவோஷனல் டான்ஸ் பெர்ஃபார்ம்டு பை இந்தியா. அதாவது இந்தியாவில் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த டான்ஸ் எப்படி அப்படின்னா ரிச்சுவலிஸ்டிக் அண்ட் டிவோஷனல், அதாவது மதம் சார்ந்த பக்தி சார்ந்த ஒரு நடனம் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. மூவ் அவே ஃப்ரம் கொலோனியல் மைண்ட் செட், என்கரேஜ் யூஸ் ஆஃப் பாரதிய லாங்குவேஜஸ். இது என்ன அப்படின்றதெல்லாம் வாசிக்க தேவையில்லை, இது எப்படி பேசுகிறாங்கன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்சிஆர்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாரத்துங்கிற வேர்டை வந்து பயன்படுத்துங்க இந்தியா அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக டெக்ஸ்ட் புக்ஸில் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொலோனியல் மைண்ட் செட்லேருந்து விளங்குங்க, இந்தியன் லாங்குவேஜஸை அதிகமாக யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்சிஆர்டிக்கு அழகான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, என்னுடைய கருத்து இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது தான். ஸோ இந்தியா அப்படின்னு யூஸ் பண்ணலாம், பாரத்துன்னு யூஸ் பண்ணலாம், அதிலலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இந்த பாரத்துன்னு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் தான் பிரச்சனை. கலோனியல் மைண்ட் செட்டிலேருந்து வெளியே வாங்க, பாரத்துன்னு யூஸ் பண்ணுங்கள். அப்போ இந்தியான்னு யூஸ் பண்ணால் அது கலோனியல் மைண்ட் செட்டா? நெவர். இந்த இந்தியாங்கிற டேர்மை வேணால் பிரிட்டிஷ் காயின் பண்ணதை இருந்திருக்கலாம். அப்போ பிரிட்டிஷ் விட்டுட்டு போன இந்தியாவை வேணான்ருவீங்களா? பிரிட்டிஷ் விட்டுட்டு போன பார்லிமெண்ட்டை வேணான்ருவீங்களா? எப்படி பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர்ஸ் மட்டும் ஏன் பிரிட்டிஷ்லேருந்து எடுத்தீங்க? எவ்வளோ விஷயம் பிரிட்டன்லேருந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். கேபினெட் சிஸ்டம், பிரைம் மினிஸ்டருடைய லீடர்ஷிப், இதெல்லாமே வந்து எங்கேருந்து வாங்கணும்? பிரிட்டிஷ்லேருந்து தானே. பிரைம் மினிஸ்டருக்கு ரோல் இல்லாமல் ஆக்கிருங்களேன். இதெல்லாம் என்ன, எந்த ஒரு நியாயம் இதெல்லாம்? அதாவது இந்தியா தட் இஸ் பாரத், அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை போட்டுறணும், ஸோ நம்ம பேரே நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்குது. அதை விட்டுவிட்டு காலனியல் மைண்ட் செட்லேருந்து வெளியே வரலாம், அதனால நீங்கள் பாரத்னு யூஸ் பண்ணணும். என்ன ரங்கா, அதெல்லாம் நியாயமா? Science clear on the need to phase out fossil fuel, says US climate envoy John Kerry. யூஎஸ்லேருந்து இந்த COP28 கலந்துக்கிட்ட இந்த கிளைமேட் என்வாய் ஜான் கெர்ரி அவர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, சயின்ஸோட பேக்கிங் படி, சயின்ஸோட புரிதல் படி ஃபாசில் ஃபியூலை ஃபேஸ் அவுட் பண்ணுறது தான் நம்ம குளோபல் வார்மிங்கையும் கட்டுப்படுத்துறதுக்கான, கிளைமேட் சேஞ்சையும் கட்டுப்படுத்துறதுக்கான ஒரே வழி அப்படிங்கிறத இங்கே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஃபாசில் ஃபியூலோட ஃபேஸ் அவுட்டை பற்றியோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் அதோட நெசசரி பற்றியும் பேசியிருக்காங்க. அப்வியஸ்லி ஃபாசில் ஃபியூலோட ஃபேஸ் அவுட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். எல்ஸ் we are not going to be able to make the goal of being net zero by 2015. 2050 நெட் ஜீரோ கொண்டு வரணும், அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கோம். அது வந்து முடியாது. அது மட்டும் இல்லாமல் 1.5 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே வெப்பத்தை வந்து குறைக்கணும், உலக வெப்பமயமாதலை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு முடிவுக்கு வந்திருக்கோம். அதுவும் ரொம்ப கஷ்டம். குளோபல் ஸ்டாக் டேக்கோட டிராஃப்ட் டெக்ஸ்ட் வந்து நிறையா பேச்சுவார்த்தைகள் உண்டு பண்ணிட்டுருக்கு. இந்த ஒட்டுமொத்த சமிட்டு முடியும் போது ஃபைனலாக இந்த குளோபல் ஸ்டாக் டேக்கோடைய அவுட்கம் வந்து வெளியிடுவாங்க. இதுக்கான பேச்சுவார்த்தைகள் வரும்போது அதில் முக்கியமாக பேசப்பட்ட விஷயம் இந்த ஃபாசில் ஃபியூலை ஃபேஸ் அவுட் பண்ணுறது. The first time mentioned the countries ought to be undertaking just and orderly phase out of fossil fuels. அதாவது நியாயமான மற்றும் படிப்படியான படிம எரிபொருள் பயன்பாட்டை வந்து கைவிடுறது அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. While this could mean all of the major fossil fuels, coal, oil and gas that are responsible for human-led greenhouse gas emissions. ஸோ இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா மேஜர் ஃபாசில் ஃபியூல்ஸ் தான், அதாவது கோல், ஆயில், கேஸ், இது எல்லாமே ஹியூமன்-லெட் க்ரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஆனால் இது கொஞ்சம் டஃப் நெகோசியேஷன் தான், இந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ், சீனா இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்கும். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே வந்து இந்த மாதிரி என்விரான்மெண்டல் ரிலேஷனாக விஷயங்களாக நாங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டார்கெட் எடுத்திருக்கோம், நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்ஸுக்கு வந்திருக்குதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. என்டர்ஸ் டு த நீட் ஃபார் த யூஸ் ஆஃப் கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், அதாவது கார்பனை அட்மாஸ்பியரில் இருந்து நம்ம கேப்சர் பண்ணி அதை மண்ணுக்கடியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். அதை கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் பயன்படுத்தக்கூடிய ஃபுட் அண்ட் பிவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு நம்ம சப்ளை பண்ண போகிறோம். அல்லது அதாவது க்ரீன் ஹவுஸ்னாலே பசுமை இல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, பிளான்ட்ஸ்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, அங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடை சப்ளை பண்ண போகிறோம். அதாவது அட்மாஸ்பியரில் இருந்து கார்பன் டை ஆக்சைடை சக் பண்ணி ஏரை செக் பண்ணி அதில் கார்பன் டை ஆக்சைடை மட்டும் பிரித்து மீதி காற்றை என்ன பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அது வெளியே போயிடும்.
மறுபடியும் கார்பன் டை ஆக்சைடில் அந்த கார்பன் டை ஆக்சைடை நிலத்துக்கு அடியில் என்ன பண்ணிவிடுவாங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணிடுவாங்க ஒன்று. இல்லைனா ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, கார்பானிக் ட்ரிங்க்ஸ் இருக்குல்ல, சோடா, அதான் வந்து கார்பானிக் ட்ரிங்க்ஸ். அந்த ஃபுட் அண்ட் பீவரேஜ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து என்ன பண்ணிவிடுவாங்கன்னா சென்ட் பண்ணிவிடுவாங்க 2வது. அண்ட் 3வது இல்லை அப்படின்னா க்ரீன் ஹவுஸஸில் பிளான்ஸ் வளர்கிறதுக்கு கார்பன் டை ஆக்சைடை சப்ளை பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்ல வர்றேன், ஒரு டேர்ம் கார்பன் ஃபெர்டிலைசர் அப்படிங்கிற ஒரு டேர்ம். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குளோபல் வார்மிங்னால் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்னால் இந்த கார்பன் டை ஆக்சைடோட எமிஷன் அட்மாஸ்பியரில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த அட்மாஸ்பியரில் ஜாஸ்தியாக இருக்கனால இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய பயன்பாட்டினால் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அதிகமாக வளருது, அதனுடைய ஈல்டு வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்னால் நடந்த ஒரு நல்ல விஷயம். எந்த ஒரு நல்ல விஷயமும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். காஸ்ட் எஃபெக்டிவ்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நம்ம கொடுக்குற விலை என்ன? இந்த பிளான்ஸ் வளருது அப்படின்னா எல்லா பிளான்ஸும் வளர்ந்துருச்சா? கிடையாது. கிளைமேட் சேஞ்சினால் நிறையா கிளைமேட் வல்னரபிலிட்டிஸ் நடக்குது, கிளைமேட்டிக் எக்ஸ்ட்ரீம்ஸ் நடக்குது. ஸோ வாட் இஸ் கிளைமேட்டிக் எக்ஸ்ட்ரீம்ஸ்? வெப்பநிலை அதிகமாக நடக்கிறது, குளிர் வந்தால் ரொம்ப குளிராக இருக்கிறது, மழை வந்தால் அபரிவிதமாக பெய்யுது. இந்த மாதிரி அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறது தான் கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னு சொல்லுவாங்க. இந்த கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்னால அக்ரிகல்ச்சருடைய எக்ஸிஸ்டன்ஸே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஸ்டின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சரே வந்து நிறையா பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க. சரியா? ஸோ கார்பன் ஃபெர்டிலைசர்னால் என்ன சொன்னோன்னா, நம்ம கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் அதிகமாக முன்னே இருக்கிறத விட அதிகமாக ஏறி இருக்குது. ஸோ அதனால் பிளான்ஸ் வந்து முன்னே இருக்கிறத விட விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஆர்டிஃபிஷியலாக சக் பண்ணி அதை வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அங்கேயுமே பிளான்ஸ் வளர்ந்துட்டு போகுது. அது வந்து பிரச்சனை இல்லை. அது க்ரீன் ஹவுஸ் வந்து கண்ணாடி பெட்டி இருக்கும், அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே தான் அந்த இதை வச்சுருப்பான். கண்ணாடி பெட்டியை விட்டு கேஸ் வந்து என்னென்ன போக போகிறதில்ல, வெளியே போக போகிறதில்ல. ஸோ அதனால் அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இது கார்பன் கேப்சர் அண்ட் ரிலேட்டடான டெக்னாலஜிஸ். சரி, இப்போ என்ன சொல்ல வராங்க? யூ கேன் ரைஸ் சம் வெரி லெஜிட்டிமேட் கொஸ்டின்ஸ் அரவுண்ட் இட். நம்ம இந்த ஃபாசில் ஃபியூலை வந்து ஒழிக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அது மேலே ஒரு நியாயமான கேள்விகளை எழுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புரிதல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நெகோசியேஷன்ஸ் போயிட்டு தான் இருக்குது. இது முடிவுக்கு வர்றதுங்கிறது பெரிய விஷயம். பாருங்கள், 2026 2021 ஸ்காட்லாண்டில் நடந்த கிளாஸ்கோவில் நடந்த இந்த மாநாடு, கிளாஸ்கோ மாநாடை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோலை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லா கண்ட்ரிஸும் ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வர முடிவு பண்ணாங்க. ஆனால் இந்தியா வந்து உள்ளே வந்து அப்ஜெக்ட் பண்ணி அந்த வந்து கோலுக்கு பதிலாக ஃபாசில் ஃபியூலை ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றிட்டாங்க. அல்டிமேட்லி இட் வாஸ் அக்ரீட் தட் ஆல் கண்ட்ரிஸ் வுட் ஃபேஸ் டவுன் கோல் அண்ட் இன்எஃபிஷியன்ட் ஃபாசில் ஃபியூல் சப்சிடிஸ். ஸோ இந்த இடத்துல எல்லா கண்ட்ரிஸும் என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கோலை வந்து ஃபேஸ் அவுட் வேறு, ஃபேஸ் டவுன் வேறு, 2 வார்த்தையை கவனிங்க. ஃபேஸ் டவுன் வேறு, இது ஃபேஸ் அவுட் வேறு. ஃபேஸ் அவுட்னா கோலை வந்து 0% மாற்றுறது. ஃபேஸ் டவுன்னா கோலை வந்து அட்மாஸ்பியரை பாதிக்காத அளவில் அட்லீஸ்ட் ஒரு 10%, 5% இந்த மாதிரி குறைக்கிறது. ஸ்டில் வந்து கோலை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இருக்கலாம். பட் வந்து அதிக அளவு இருக்கக்கூடாது, அட்மாஸ்பியரை பாதிக்கிற அளவு இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இங்கே மேட்ரு. ஃபேஸ் அவுட்டுக்கும் ஃபேஸ் டவுனுக்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி இன்எஃபிஷியன்ட் ஃபாசில் ஃபியூல் சப்சிடிஸ். அது இன்எஃபிஷியன்ட் ஃபாசில் ஃபியூல் சப்சிடிஸ் அப்படின்னா, அந்த ஃபாசில் ஃபியூல் இண்டஸ்ட்ரி இருக்குது, அதுக்கு நாம் சப்சிடிஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க இந்த கார்பன் டை ஆக்சைடு கேப்சரிங், அதே மாதிரி ஃபில்டரிங் டெக்னிக்கு, ஏர் பொல்யூஷனை பாதிக்காத மாதிரி ஃபில்டர் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்க எடுத்துருக்கணும் அந்த இண்டஸ்ட்ரியில். ஒருவேளை அப்படி வைக்கலை அப்படின்னா, அதாவது அட்மாஸ்பியர்லேருந்து கார்பனை கேப்சர் பண்ணுறதுக்கு அவங்களோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காதவங்களுக்கு நாம் ஏன் சப்சிடிஸ் கொடுக்கணும்? அந்த சப்சிடிஸை தான் இன்எஃபிஷியன்ட் ஃபாசில் ஃபியூல் சப்சிடிஸ்னு குறிப்பிட்றாங்க. இந்த சப்சிடிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு எல்லா கண்ட்ரிஸும் ஒத்துக்கிட்டு இருக்கதா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதோட நெகோசியேஷன்ஸோட முடிவில் குளோபல் ஸ்டாக் டெக் ரிப்போர்ட்டோடைய ஃபைனல் அவுட்கம் வரும். இது COP28 முடியும் போது வெளிவரும். அதை நம்ம வந்து படித்து வச்சுக்கணும். ஸோ அதை நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு குட்டி நியூஸ். ஃபுட் ப்ரைஸஸ் லைக்லி ஷார்ட் அப் இன் நவம்பர். அது நவம்பரில் ஃபுட் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாங்க. கிறிசல் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அனாலிட்டிக்ஸ் அவங்க தான் வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வெஜிடேரியன் ஃபுட் பிளேட் வந்து 10% வந்து காஸ்ட்லியாக இருந்திருக்கு. மந்த் ஆன் மந்த் ரைஸிங்கை பார்க்கும்போது அக்டோபரை கால்குலேட் பண்ணும்போது நவம்பரில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு காரணம் ஆனியன் அண்ட் டொமேட்டோ ப்ரைஸஸ். நான் வெஜிடேரியனுடைய பிளேட் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு நியூஸ், சும்மா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இது எக்ஸாமுக்கு எந்த விதத்துலையும் பயன்படாது. Okay மக்களே, that's all about today's news. Thank you. Bye.